وبركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم ادخلوها بسلام آمنين آمنا بالله. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய நமது ஜாமியாவினுடைய நாசிர் பெருந்தகை அவர்களே மற்றும் ஜாமியா மிஸ்வால் உதா அரபு கலாசாலையினுடைய சங்கைக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, நீண்டூர், நெய்வாசல், பாவா நகர், ஜாமியா மஸ்ஜித் மற்றும் நமது மதரசா மிஸ்வால் உதா அரபு கலாசாலையினுடைய சங்கை பொருந்திய நிர்வாக பெருமக்களே, மிக குறிப்பாக தமிழகத்தின் பல பாகங்களிலிருந்தும் வருகை தந்திருக்கக்கூடிய ஆலிம் மிஸ்வாகிகளே, ஃபாதில் மிஸ்வாகிகளே, உங்கள் எல்லோரையும் அகிலம் வசஹலா என்பதாக நாங்கள் மனமாற வரவேற்கிறோம். இன்றைய மிஸ்வாஹி உலமா பேரவையினுடைய பொதுக்குழு கூட்டம் மற்றும் 32ஆம் ஆண்டு நிறைவு விழா மிக சிறப்பாகவே துவங்கி இருக்கிறது. உங்களது சிறப்பு வருகையினால் அல்ஹம்துலில்லாஹ். காலை முதல் அமர்வு நம்முடைய மூத்த மிஸ்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் நமக்கு மிக நெருக்கமான உலமாக்களுக்காக வேண்டி ஈசால் சவாப் செய்யப்படுகிற ஒரு பரக்கத் பொருந்திய சபை. அல்லாஹு தஆலா நம்முடைய துவாக்கள் அனைத்தையும் கபூல் செய்வானாக. வரவேற்பு என்று சொன்னால் இப்பொழுது பேசுவது யதார்த்தம். ஆனால் நம்முடைய மிஸ்வாஹி உலமா பேரவையினுடைய நிர்வாகிகள் ஒரு மாதத்திற்கு முன்னே மதரசாவிற்கு வருகை தந்து விட்டார்கள். கூட்டத்தை எப்படி நடத்துவது என்று அவர்கள் ஆலோசனை செய்ய தொடங்கி அதிலேயே அவங்களுடைய பெரும்பாலான நேரங்களை அவர்கள் செலவழித்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், குறிப்பாக மாணவ கண்மணிகள், நேற்று காலை 2 பீரியடு நடத்திய பிறகு மதரசாவை சுத்தமாக கழுகி அவர்கள் பார்ப்பதற்கு மிக அழகான ஒரு காட்சியாக வைத்திருக்கிறார்கள். எனவே நான் உங்களிடத்திலேயும் கோரிக்கை வைக்கிறேன், அல்லாஹு தஆலா இந்த மாணவர்களுடைய இல்மு மற்றும் அதபு, அவர்களுடைய துன்யா ஆகரத்தினுடைய எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் பரக்கத்து செய்ய வேண்டும் என்று இந்த முபாரக்கான சபையில் நாம் துவா செய்து கொள்கிறோம். எனவே தமிழகத்தினுடைய பல பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நாசிர் பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். மதரசாவினுடைய பேராசிரியர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பெரும் ஜாமியா மஸ்ஜிதினுடைய இமாமுகள், காரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்த ஆரம்பித்தால் அதுவே ஒரு பெரும் விழாவாக மாறிவிடும். அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய பெருந்தகைகள் எல்லாம் இங்கே வந்தது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. மீண்டும் சங்கைக்குரிய மிஸ்வாஹி உலமா பெருமக்களை மனம் திறந்து அகலம் வ சகலம் மரஹபம் பிக்கும் என்று நாம் வரவேற்றுக் கொள்கிறோம். கரைகளை நோக்கி வரக்கூடிய அலைகள் மீண்டும் கடலுக்கு சென்றால் நிம்மதி பெறுமாம். எதற்கு? உத்வேகத்தோடு மீண்டும் கரைக்கு வருவதற்காக வேண்டி வல்ல நாயன் நம்முடைய வருகையை அப்படிப்பட்ட உத்வேகம் பெற்ற ஒரு வருகையாக மீண்டும் களத்திற்கு செல்கிற போது அந்த ஆன்மீக உத்வேகத்தோடு மூத்த மிஸ்வாகிகள் செய்த அந்த பணிக்கு மேலும் மேலும் வலு சேர்க்கக்கூடிய அந்த உத்வேகத்தோடும் ஈமானிய எழுச்சியோடும் செல்லக்கூடிய நர்பாக்கியத்திற்கு அல்லாஹு தஆலா இந்த சபைகளை காரணமாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.